வணக்கம் நண்பர்களே. தற்காலத்தில் நெருப்பு பூதம் வேலை செய்கிறதா? என்னங்க நெருப்பு பூதம் வேலை செய்யாமல் எப்படிங்க சமைக்கிறது, சாப்பிட்றது, வாழ்கிறது? இல்லை, அவ்வளோலாம் குழப்பிக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயிலாகவே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிடுங்க. பொதுவாகவே வாஸ்து சாஸ்திரம் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் குறிப்பாக வடகிழக்கு நீர் பூதம், தென்கிழக்கு நெருப்பு பூதம், தென்மேற்கு மண் பூதம், வடமேற்கு காற்று பூதத்தால் ஆனது. ஆகாயம்ன்ற 5வது பூதத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ 4 பூதங்களை சரியாக ஆர்கனைஸ் பண்ணி வீடு கட்டிக்கிறது தான் ஆக்சுவலாக அடிப்படையில் வாஸ்து. இதில் நெருப்பு பூதம் தற்காலமாக அது தன்னுடைய தன்மை இழந்துருச்சு. அதாவது அதோடைய வேல்யூ குறைஞ்சிருச்சு. ஒரு எஃபிஷியன்சி ஒரு 60%, 80% இருந்தது போய் இன்னைக்கு 40, 30 அந்த லெவலுக்கு வந்தாச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலங்களில் நம்ம விறகு வச்சு நம்ம வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருந்தோம். அங்கே ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை வரும், கனல் இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் இப்போ நம்ம அப்படி பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அப்படி நம்ம பண்ணுறதில்ல. எல்பிஜி வந்தாச்சு, அப்புறம் இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ் வந்தாச்சு, இப்போ அடுத்து சிஎன்ஜி கேஸ் வந்துருச்சு. இன்னும் ஏதோ விஷயங்கள் மாறி அந்த நெருப்பு ஜுவாலையே நம்ம பார்க்க முடியாத மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. அதாவது வெப்பத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் இருக்கே தவிர அதுக்கு பின்னாடி அந்த நெருப்பு மூட்டக்கூடிய விஷயம் நம்ம விட்டாச்சு. அப்போ அந்த நெருப்பு வைத்து சமையல் பண்ணவோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் பண்ணவோ நெருப்பு எரிக்கக்கூடிய இடம் அக்னி மூலையில் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் காலங்காலமாக. அதாவது அக்னி மூலைன்றது தென்கிழக்கு மூலையில் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அதோடைய தன்மை இழந்துருச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. சரி, இது ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ண வரேன் அப்படின்னா, வாஸ்து பார்க்க போகக்கூடிய இடங்களில் நிறைய இடங்களில் வீட்டுக்குள்ளே சமைக்கணும், தண்ணி காய வைக்கணும், சுடுதண்ணி போடணும், வெந்நீர் போடணும் அப்படின்னா குறிப்பாக அக்னி மூலையிலே தான் போடணுமா, தென்கிழக்கில் தான் போடணுமா, அல்லது வாயு மூலை வடமேற்கில் தான் போடணுமா, வேறு எங்கேயுமே நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதா? குளிக்கிறதுக்கு ஒரு சுடுதண்ணி வெந்நீர் போடுறோம், ஒரு பாத்ரூமில் சுடுதண்ணி போடுறோம் அப்படின்னா கூட இங்கேருந்து காய வச்சு தான் எடுத்துகிட்டு போகணுமா, பெட்ரூமுக்குள்ளேயே நம்ம வெந்நீர் போட்டுக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வியை நிறைய பேர் நம்மக்கிட்ட முன்வைக்க தான் செய்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நம்ம தென்கிழக்கில் காய வச்சு அந்த தண்ணியை தூக்கிட்டு போகிறதுன்றது ஒரு ப்ராக்டிக்கலாக சாத்தியமானு கேட்டால் அது சாத்தியம் இல்லை. சரி, அப்படி இருக்கக்கூடிய வீடுகளில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ அங்கங்கே ஒரு ஹீட்டரை வச்சுக்கோங்க, பாத்ரூமில் ஒரு கெய்சரை வச்சுக்கோங்க நம்ம சொல்கிறோம், அல்லது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் தண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்கலாம் நம்ம சொல்கிறோம். சரி, நம்ம அந்த ஆப்ஷன் கொடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க? எங்கள் வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்க, வயதானவங்க இருக்காங்க, அவங்க இங்கேருந்து சமைச்சு எடுத்துகிட்டு போக முடியாதனால அவங்க பெட்ரூம்லேயே ஒரு ஓரத்தில் ஒரு டாப் வச்சுட்டு, கிச்சன் டாப் வச்சுட்டு நாங்கள் அதுலேயே ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு சமைச்சிக்கிறோம். ஸோ அப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறாங்க. நண்பர்களே, எப்போ விறகு வச்சு எரிக்கிற தன்மையை விட்டு அன்றைக்கும் நெருப்புடைய தன்மை அதோடைய வேல்யூ குறைஞ்சி அது இன்னும் கம்மியாகிட்டே நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்வோ கேஸோ அது மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோடைய தன்மையை அது இழந்துருச்சு, நெருப்புக்குரிய தன்மையை அது இழந்துருச்சு. ஸோ அதனால் உங்கள் வீட்டில் படுக்கை அறையை தவிர, ஈசானிய மூலையை தவிர, அதாவது வடகிழக்கு மூலையும் தென்மேற்கு மூலையை தவிர மற்ற இடங்களில் இண்டக்ஷன் ஸ்டவ்வோ கேஸோ எல்பிஜியோ சிஎன்ஜியோ உங்களுக்கு எது போதாக இருக்கோ அதை வச்சு தண்ணி காய வைக்கிறது, சமைக்கிற நிகழ்வுகள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வடகிழக்கு மூலை, வடக்கு கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு இந்த பகுதிகளில் வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணாதீங்க. மற்ற இடங்களில் உங்கள் வீட்டோட சூழலுக்கு ஏற்ப பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம், அல்லது என்ன ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களை கூட இது ஒரு புது தகவலாக இருக்கலாம். ஸோ இது நீங்கள் உங்களோட வச்சுக்கிட்டாமல் உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவுக்கு எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.